அப்போ தில்லை கூத்த பெருமானை தரிசிக்க வந்த ஒரு அன்பர், அவருக்கு வீடு பேற்றின் மீது ஆசை. வீடு பேற்றின் மீது ஆசை. ஐயா திருவடி திருவடிங்கிறாங்க, முத்தி முத்திங்கிறாங்க, எப்படியா முத்திக்கு போறது, எப்படி முத்திக்கு போறது அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. சுத்தி முத்தி பாக்குறாரு, யார கேட்கறதுன்னு தெரியல. நேரா தேரடிக்கு வர்றாரு. தேரடிக்கு வருகிறார்கள். 9 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். 9 பேர் அமர்ந்திருக்கிறார். ஐயா சமயம்னா என்னையா, முத்தினா என்ன? என்ன செய்யறாருங்க? சமயம்னா என்ன, முத்தினா என்ன என்று அவர் கேட்கிறார். கேட்கிற போது அந்த படியில இருந்த முத ஆளு, யோ எங்க சமயம்தான் உண்மையான சமயம், எங்க சமயம்தான் உண்மையான சமயம், பாரு எங்க சமயம் என்ன சொல்லுது கேளு அப்படின்னு சொல்லி சமய கருத்தை சொல்றார். சொல்லிட்டு இதுதான் முத்தி, இதுதான் முத்தி என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன உடனே பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆளு, 2வது ஆள், அவர் என்ன செய்யறாரு? அதெல்லாம் தப்பு, இவர் சொல்றதே தப்பு. உன் சமயத்துல இன்னென்ன குற்றங்கள் இருக்கிறது, நீ சொன்ன கொள்கையில் இது எப்பவுமே சொல்றேங்க. இப்ப நாம எப்பவுமே இருப்போம், 4 பேர் இருப்போம். இவன் சொல்றத அவன் ஏத்துக்க மாட்டான், அவன் சொல்றத இவன் ஏத்துக்க மாட்டான். இது எப்பவுமே நீண்டுகிட்டே போகும். நல்லதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான், கெட்டதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான். அப்படி இல்லை, இது தர்க்க ரீதியாக நிறுவ வேண்டும். தர்க்க ரீதியா நிறுவனம். இப்போ ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த கருத்தை மறுப்பவர்கள் எப்படி மறுக்கணும்? தர்க்க ரீதியா மறுக்கணும், லாஜிக்கலி ப்ரூவ் பண்ணணும். நீ சொன்ன கொள்கையிலே இன்ன பிழை இருக்கிறது, எனவே இது குற்றம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று என்ன செய்வாருங்க? அவரு மறுப்பார். இப்படி முதல் கருத்தை சொன்னவர் சமயத்தை 2வது இருக்கிற ஆளு மறுக்கிறார். 2வது இருக்கிற ஆளு மறுக்கிறார். அப்போ அவருடைய சமயம் எப்படி இருக்கிறதுங்க? இவரை விட கொஞ்சம் உயரமா இருக்கு. ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் அவர் என்ன செய்யறாரு? கரெக்ட் பண்றாரு. உங்க சமயத்துல என்னென்ன தப்பெல்லாம் இருக்கியா, இது ஏத்துக்க முடியாது. எங்க சமயத்துல இந்த தப்பெல்லாம் இல்ல, நீ சொன்ன பிழைகள் என்னுடைய சமயத்தில இல்லை, எனவே எங்களுடைய சமயம்தான் உயர்ந்தது, எங்களுடைய முத்தி தான் உயர்ந்தது என்று 2வது ஆள் சொல்றார். உடனே 3வது இருக்கிற ஆள் சொல்றார், நீ என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்கிற, உன் சமயத்திலையும் பிழை இருக்கிறது, உன்னோட சமயத்திலையும் பிழை இருக்கிறது என்று அவர் என்ன செய்யறாரு? இவர் சமயத்தில் இருக்கிற பிழைகளை காட்டுகிறார், ரெக்டிஃபை பண்றார். அப்புறம் இந்த குற்றம் இல்லாதது எங்களுடைய சமயம் என்று 3வது சமயத்தை நிறுவுகிறார். இப்ப பாருங்க, 3வது சமயத்தை ஒருத்தர் நிறுவுறார்.